வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம டிஎன்டெட் 2017 பேப்பர் 2 சைக்காலஜி பார்ட் 3 பார்க்க போறோம். இன்றைய தத்துவம் சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுவதல்ல, எடுக்கப்படுவது. நேதாஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகள்ல பார்ட் 3 பார்க்குறோம். பிறந்தது முதல் குமரப்பருவனான வளர்ச்சி நிலைகள் எப்படி இருக்கும் ஒரு மனுஷங்கிட்ட அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது வளர்ச்சி நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு படிநிலையாக வளர்ந்து முதிர்ச்சி நிலையை அடையிற வரைக்கும் இதுதான் வளர்ச்சி நிலையை நம்ம சொல்கிறோம். இதில் எப்படி அந்த ஒவ்வொரு படிநிலையில எப்படி காணப்படுறான், அவனுடைய எப்படி இருக்கு, அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, உடல் வளர்ச்சி எப்படி இருக்குது, மன வளர்ச்சி எப்படி இருக்குது, சமூகத்தில் எப்படி காணப்படுறான் அப்படிங்கிற அனைத்து வாதங்களையும் நம்ம இந்த பாடத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வளர்ச்சி பருவங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிறந்தது முதல் இறக்குற வரைக்கும் என்னென்ன நிலைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறது தான் வளர்ச்சி நிலைன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃப்ராய்ட் அவர்களும் எரிக்சன் அவர்களும் இந்த வளர்ச்சி நிலையை பற்றி சொல்கிறாங்க. ஃப்ராய்ட் அவர்கள் பார்த்தீங்கன்னா 5 நிலைகளில் சொல்கிறாரு. அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய 5 நிலைகள் ஓரல், ஆனல், பெலிஸ், லெஜண்ட் அண்டு ஜெனடிக் ஸ்டேஜஸ் அப்படிங்கிற அந்த 5 ஸ்டேஜஸில் அவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம எரிக்சன் அவர்களும் 8 நிலைகளில் சொல்கிறாரு. அவருடைய 8 நிலைகள் பார்த்தீங்கன்னா பிறப்பு முதல் பின்முதிர் பருவம் வரைக்கும் அவர் 8 ஸ்டேஜஸில் நம்மளுக்கு அதை விளக்கி சொல்கிறாரு. அதாவது ஒரு குழந்தை குழந்தையாக பிறக்கும் பொழுது தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் இருக்கும். அதே வளர்ந்து முதிர்ந்த உடனே என்ன ஆகிடும், தன்னுடைய தனிப்பட்ட திறமைகள் மூலமாக உந்தப்பட்டு அதன் மூலமாக சமுதாயத்தில் இணைந்து வாழுங்கிறதா ஒரு 8 படிநிலைகளை நமக்கு சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி பருவங்கள் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது கோல்பர்க் அவர்களும் ஒழுக்க வளர்ச்சி நிலையை பற்றி சொல்கிறாரு. அதே போல் ஹேர்லாக் அவர்களும் 10 வளர்ச்சி நிலைகளை பற்றி நமக்கு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள். அடுத்தது முக்கிய வளர்ச்சி பருவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 முக்கிய பருவங்கள் காணப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா பிறப்புக்கு முந்தைய நிலை, அடுத்தது பிறப்புக்கு பிந்தைய நிலை. பிறப்புக்கு முந்தைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தாயுடைய வயிற்றுல ஒரு கரு உருவாகுது இல்லையா, அந்த நிலை முதல்ல எப்படி இருக்கும், முளை நிலை. அதாவது ஒரு கரு உருவாகி வளர ஆரம்பிக்குது. அடுத்தது பிண்ட நிலைன்னு சொல்லும் பொழுது கை கால்லாம் சின்ன சின்னதாக உருவங்கள் ஆரம்பிக்கும். அடுத்தது முதுசூல் நிலைன்னு சொல்லும்போது குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த நிற மாசம்னு சொல்கிறாலே அந்த 7-8 மாதங்கள் இந்த மாதங்கள்லாம் முதுசூல் நிலை அப்படின்னு சொல்கிறோம். இதான் பிறப்புக்கு முந்தைய நிலை. அடுத்தது பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிலை காணப்படுது. குழவி பருவம், குழந்தை பருவம், குமரப்பருவம், முதிர் பருவம், தளர்வு பருவம், முதிர்வு பருவம் அப்படிங்கிற பருவங்கள் இந்த 6 பருவங்கள் காணப்படுது. இந்த குழந்தை பருவத்தில் இருக்கும்போது குழந்தை பருவத்திலும் குமரப்பருவம் வரைக்கும் ஒருத்தவங்க உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாகவே தெரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனால் ஒரு குழந்தை பிறந்தது எப்படி வளர ஆரம்பிக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக உந்தி தட்டி நடந்து அப்புறம் ஓட ஆரம்பிச்சு அடுத்தது தொடக்கநிலை கல்வி ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்நிலை கல்வி ஆரம்பிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சி போக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு படிகளில் அதிகமாக இருக்கும். அதே குமரப்பருவத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி போக்கு மிகவும் அதிகமாகவே காணப்படும். குமரப்பருவத்தில் பார்த்தீங்கன்னா அதிக துடுப்படையும் காணப்படுவாங்க. அதே குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் குடும்பம் அவங்கள அண்டி மட்டுமே வாழக்கூடிய பருவம் தான் குழந்தை பருவம். அதான் உடல் வளர்ச்சி அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுக இருக்கும். அதே குமரப்பருவத்தில் பார்த்தீங்கன்னா அதிக போக்கு காணப்படும். அடுத்தது குழந்தை பருவத்தில் குமரப்பருவம் முறை மன வளர்ச்சி. குழந்தை பருவம் பார்த்தீங்கன்னா எதையும் பார்க்கும்போது மகிழ்ச்சி களிப்போட நம்ம பார்ப்போம். அப்போ ஆனந்தமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்குது, மனசு பார்த்தீங்கன்னா சந்தோஷ நிலையம் இருக்கும், புதுமையாக ஒன்று தெரிஞ்சுக்கிறோன்ற அந்த ஆர்வம் தூண்டப்படும். அப்படி தான் இருக்கும் அவங்களுடைய மன வளர்ச்சி. அதே குமரப்பருவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மன வளர்ச்சி அதிகப்படியாக காணப்படும். துக்கப்பட்டால் உடனே துக்கப்படுறது, மகிழ்ச்சிப்பட்டால் திடீர்னு சடனாக என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சிப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதான் அந்த மன வளர்ச்சி போக்கு. அதே போல் குழந்தை பருவம் முதல் குமரி பருவத்தில் மன வெளிச்சி. குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னா அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், அழுதுகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அப்போ அழுதுகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சமாதானப்படுத்த முயற்சி செய்வாங்க. இது போன்ற செயல்கள்லாம் குழந்தை பருவத்தில் நடக்கும். அதே குமர பருவத்தில் பார்த்தீங்கன்னா பயப்பட மாட்டாங்க, எதிர்த்து அடிப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு மன எழுச்சியானது அந்த சினம் கோபம் அப்படிங்கிற அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா குமர பருவத்தில் அதிகமாகவே இந்த மனவெழுச்சி தூண்டப்பட்டு காணப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா குழந்தை பருவம் முதல் குமர பருவத்தில் சமூக வளர்ச்சி. குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னா குடும்பம் சுற்றி இருக்கிற சூழல் நம்ம என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்கன்னு குழந்தை பருவத்தில் நினைக்கிறோம். அதே குமர பருவத்தில் என்ன பண்ணுவோம், நாம தான் எல்லாம் நம்ம பண்ணுறது தான் கரெக்டு. கொஞ்சம் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனாக இருப்போம், கூப்பிட்டு எப்பா இப்படிலாம் செய்ய வேணாம்பான்னு பெரியவங்க சொல்லுவாங்க சமூகத்தில். அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொல்லலாம் தப்பு, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நீங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவன் குமர பருவம் அப்படி தான் பேச சொல்லும்.
அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, நம்ம பண்ணுறது தான் கரெக்டு, மற்றவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற சிந்தனை வந்து அவங்களுக்கு சமூகத்தில் அதிகப்படியாக காணப்படும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சமூக முதிர்ச்சி. சமூக முதிர்ச்சி அப்படின்னா என்னென்னா, ஒரு மனுஷன் சமூகத்தில் எப்படி இணக்கமாக வாழ்கிறோம், நம்ம எப்படி செய்யணும், எப்படி செய்கிறதுனால நம்ம வந்து நல்ல வழியில் போகிறோம் அப்படிங்கிற செயலில் மேம்பாடு அடைந்து காணப்படுறாங்க இல்லையா, அதுதான் சமூக முதிர்ச்சி அப்படிங்கிறது. ஒரு சமூகம் வந்து முதிர்ச்சி அடைந்தால் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நெறிமுறையில் சிறந்து விளங்குறவங்களா இருப்பாங்க. அந்த இனம் பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இனமாக இருக்கும், பண்பாட்டிலையும் சிறந்தவங்களா இருப்பாங்க. அதான் வந்து நம்ம சமூக முதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஏற்படும் ஒழுக்க வளர்ச்சி. ஒரு குழந்தைகள்கிட்ட வந்து என்னென்ன வகையில் வந்து ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம உளவியலாளர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. 4 நிலைகளில் அவங்க நம்ம கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோல்பர்க் அவர்களும் பியாஜே அவர்களும் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு வந்து தொடர்பு கொண்டு தான் இருக்குது. நம்ம பியாஜே அவர்கள் சொல்கிறாரு தன்மையப்படுத்துதல் பொருந்துதல் அப்படிங்கிற நிலையை சொல்கிறாரு. இந்த 2 நிலையோடையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்பர்க் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அந்த கருத்து வந்து ஒத்து போகுது. நம்ம கோல்பர்க் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 3 நிலைகளை சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மரபுக்கு முற்பட்ட நிலை, அடுத்தது மரபு நிலை, அதற்கு அடுத்தது மரபுக்கு பிந்தைய நிலை அப்படிங்கிற 3 நிலைகளை அவர் சொல்லியிருக்கிறாரு. குமரப்பருவம் அப்படிங்கிறத நம்ம அதாவது சொல்லப்போனால் வளர்ப்பருவத்திலே மிக முக்கியமான பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குமரப்பருவம் தான். ஏன்னா குமரப்பருவத்தில் காணப்படுற நிகழ்வுகள், அவங்க செய்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களை சுற்றி நடற நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா மாபெரும் வந்து விந்தையாகவும் இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு வந்து நல்வழி இந்த நேரத்தில் கிடைச்சா நல்லபடியாக இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய வளர்ச்சி நிலையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். அந்த காலகட்டத்தில் உடல் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குமர பருவத்தை நம்ம இடையோன் பருவம்னு சொல்லுவோம். அந்த பருவத்தில் அதாவது 12 வயது முதல் 18-20 வயதுக்குள்ள அந்த நிலைமை வந்து அவங்களுக்கு அந்த வயசுல தான் அந்த குமர பருவம் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தனித்தன்மையாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி தானே சிந்தித்து தானே முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு தள்ளப்படுற வயசு அதுதான். அந்த வயசில் பார்த்தீங்கன்னா மன வீழ்ச்சியானது மிகவும் அதிகப்படியாக காணப்படும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சினம், கோபம், எழுச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாகவே இருக்கும். அதான் சொல்லப்போனால் மற்ற பருவங்களை காட்டிலும் குமர பருவத்தில் தான் அவங்களுடைய உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த மனவெழுச்சி வளர்ச்சியில் பார்த்தோம்னா அதாவது அச்சம், பதற்றம், அன்பு, கோபம் இந்த நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிக அளவில் வெளிப்படும். அதாவது இறக்கப்பட்டாலும் ரொம்ப இறக்கப்பட்டு அவங்க அந்த ஃபீலிங்ஸ்லேயே உடம்ப முடியாமல் கூட ரொம்ப அவங்க அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க. அதே வந்து கோவப்பட்டாலும் கண்மூடித்தனமான அந்த கோபம் அத்தனையும் வெளிப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குமரப்பருவ மனவெழுச்சி தான் ஆரம்பிக்கிறது. அதே போல் சமூக நடத்தையில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சமூக நடத்தையில் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து சுயநலத்தோடு காணப்படுவாங்க. அதிக சுயநலம் காணப்படுற வயசுன்னு சொல்ல போனாலே அந்த குமரப்பருவம் வயசுல தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தன்னோட குழு அப்பார் தான் ரொம்ப நல்லவங்க, தன்னோட குழுவில் இருக்கவங்க மட்டும் தான் சொல்கிறத நம்ம கேட்கணும்னு நினைப்பாங்க. அதே குடும்ப நிலைமை பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு ஒத்து போக மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க எது சொன்னாலும் கோவப்படுவாங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது. அது வந்து அவங்களுக்கு எப்படின்னா நன்மையாகவே தெரியாது. இதே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா கரெக்டாக தெரியும், அதான் ஓகே, அதான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த வயசில் அவங்களுக்கு அதான் பெருசாக தெரியும். ஏன்னா குமரப்பருவத்தில் பார்த்தீங்கன்னா தனக்கு நல்லது சொல்கிற விஷயத்தெல்லாம் விட்டுருவாங்க. அதே நம்ம குழுவோட அவங்க சேர்ந்து என்ன செய்கிறாங்களோ அது ஃபுல்லாக கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்குவாங்க. அது போன்ற நடத்தைகள் தான் இந்த குமரப்பருவத்தில் காணப்படும். இந்த குமரப்பருவத்தினுடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் வளர்ச்சியில் வந்து அதிரடியாக மாற்றம் ஏற்படும். ஏன்னா 12 to 18, 20 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல்வேறு மாற்றம் வந்து நம்ம உடலில் காணப்படும். அதே மாதிரி தன்னுணர்வு பார்த்தீங்கன்னா மிகுந்து காணப்படும். அதே போல் பாலுணர்வு வந்து தலை தூக்கி இருக்கும். அதே போல் சுயசார்பு பெற விளைவாங்க அந்த டைமில். அதே மாதிரி சக தோழர்களோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு நல்லா பறந்து காணப்படும். அதே போல் லட்சியம், சிலவங்களாம் வந்து இதான் நான் இப்படி தான் இருப்பேன் எதிர்காலத்தில் அப்படிங்கிற அந்த லட்சிய உணர்வு மேலோங்கிறதும் அதில் தான். அதே போல் தொழில் சூஸ் பண்ணுறது, நம்ம இந்த வேலை செய்யலாம், இப்படி பண்ணலாம், இப்படி செஞ்சால் இப்படி பண்ணலாம், இந்த அளவுக்கு பண்ணலாம், எதிர்காலத்தில் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த தொழிலை பற்றின சிந்தனை ஃபுல்லாக அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு தான் வந்து இதுலேயும் ஃபஸ்ட்டு டாப் லெவலில் வரணும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அவங்களுக்கு அதிகமாகவே காணப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா குமரப்பருவத்தினது ஆர்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வயதில் என்னென்ன ஆர்வங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கல்வியிலையும் ஆர்வம், அதே மாதிரி தொழில்துறையிலும் அவங்க ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மத நம்பிக்கை, கடவுள் போல் இருக்கிற நம்பிக்கை இருக்குல்லையா, அந்த நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா விளையாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதுநல சேவை செய்கிறோம் இல்லையா, அதில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. இது போல் ஆர்வங்கள்லாம் அந்த குமரப்பருவத்தினத்தில் அதிகமாகவே காணப்படும். அதே மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனை
பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு தன்னை பற்றிய ஒரு சிந்தனை வந்து அந்த இடத்துல அதிகமாகவே இருக்கும். அது ஒரு பிரச்சனையாகவே உங்களுக்கு காணப்படும். அதே போல் தலைமுறை விட்டு இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளி கூட உங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கும். அதே போல் எதிர்மறை மனப்பான்மை, எதை செஞ்சாலுமே எதிர்மறையான சிந்தனை வருது இல்லையா, அதுவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அதே போல் பாலுணர்வு தலை தூக்கும் போது சில சந்தேகங்கள்லாம் உடல் அமைப்பில் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் அந்த மாணவர்களுக்கு அந்த குமரப்பருவத்தில் இருக்கவங்களுக்கு காணப்படும். இது போல் பல்வேறு பிரச்சனைகளை குமரப்பருவத்தினர் வந்து அவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒப்பார் குழு ஆதிக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா குமரப்பருவத்தில் இருக்க எப்பவுமே தன்னுடைய அந்த கேங்கில் ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா, இப்போ வர சினிமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹீரோ வருவார், அவர் தான் வந்து அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டாக இருப்பார். இதை பார்த்து நம்ம குமரப்பருவத்தில் இருக்கணும் போனாங்க அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, அதே மாதிரி பண்ணுறது, தான் குரூப்பில் எல்லாரும் அதே மாதிரி நினைக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே குமரப்பருவத்தில் இருக்கவங்களுக்கு தான் காணப்படுது. இதனுடைய தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனை, அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம கண்டறியணும். அதான் சொல்லுவோம், ஒரு ஆசிரியருடைய கடமை என்ன அப்படின்னா ஒரு மாணவன்கிட்ட காணப்படுற தவறான செய்கைகளை வந்து புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அறிவுரை வழங்கணும், அவருக்கு வழி காட்டணும். அது வந்து ஒரு சிறந்த ஆசிரியருடைய கடமைங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனலில் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வு வைக்கிறாங்க, அதுவும் ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட்டில் அட்டன் பண்ணலாம். இதில் நீங்கள் சீக்கிரம் விண்ணப்பிங்க. இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறதுனால உங்களுடைய எக்ஸாமுக்காக நீங்கள் வேகமாக தயாராகலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்கள் திறமையை நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். இது ரொம்ப பெஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பயும் மகிழ்ச்சியாக இருங்க.